மீனராசி லக்னத்தை சேர்ந்தவங்க மூன்றாவது நபரிடம் பழகும் போது அன்பு பாசத்தை மட்டும் காட்டுவாங்களா அல்லது வேற ஏதாச்சும் வில்லங்க வந்துருமா? இது இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நான் மீனராசி லக்னக்காரங்களுக்கு நான் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா, பொது பலன். அதாவது மூன்றாவது நபர்களிடம் இவங்க பழகும் போது வெறும் நட்போட மட்டும் நிறுத்திக்கணும். எங்க இயல்பான குணமான மனதை பறி கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா, மனதாரதான் பழகிறது, அப்படி ஒரு டைப் இருக்குல்ல, அது மாதிரி செய்யக்கூடாது. ஏன்? உங்க மனசு ரொம்ப லேசானது, மென்மையானது, அது சுலபமா மத்தவங்க பறிச்சிடலாம். உங்க மனதை மென்மையான மனது, ரொம்ப லேசான மனது, தூக்கி பாக்கெட்ல வச்சிடலாம் அவங்கள. அதனால மத்தவங்க ஈஸியா பறிச்சிடலாம். அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி பேசினா போதும். அதனால கவனமா இல்லைன்னா ஒத்த தலைவலிக்கு பதிலா ரெட்டை தலைவலி வந்துடும். அதனால கவனமா இருக்கணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நீங்க கவனமா இல்லைன்னா ஒத்த தலைவலிக்கு பதிலா ரெட்டை தலைவலி வந்துடும். அதனால கவனமா இருங்க. அதனால குடும்ப ஒற்றுமை குறையறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இது குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டு இதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும்.